ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? ஏகுடா என் பையனை துரத்திட்டு வர? அவனே உன்னை அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுறா. நீ என்னமோ பையனை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கா? யோ, அவன் 1000 சொல்லிட்டியா? அவன் ஏன் ரத்தம்? என்ன இளவு ஈர வெங்காயமோ உன்னை இன்னைக்கு துவைச்சு தொங்க விடல. யோ, யோ, அவன் மேல கை வைக்காத, கையெடு. டேய், டேய், மகன் மேல கை வைக்க. ரஞ்சி, டேய், இந்துடா, ஏய், என்ன? டேய், டேய், டேய். டேய், டேய். ஏய், போடா. டேய். உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா அப்படி இருக்கீங்க? குழந்தைங்க அவங்க மூஞ்சில் எப்படி முழிக்கிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான் மாமா. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அவன் தாங்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கான். காலையில் ஊருக்கு வெளியில் பார்த்தேன், இப்போ எங்கே இருக்கான்னு தெரில. எனக்கு தெரியும். நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது வெளிக்காட்டுக்கு போயிட்டு வந்து கிணத்து மேட்டில் உட்காந்துருந்தேன். பசங்க எல்லாரும் தண்ணிக்குள்ளே இக்கரைக்கு அக்கறை விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு தண்ணினா பயம். எங்கள் அப்பா அந்த பக்கம் கோமணம் கட்டிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தார்.
பயத்தோட உட்காந்துருக்க என்னை பார்த்துட்டு நேராக வந்து என் முதுகில் காலை வச்சு என்னை கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டேன். கிணத்துக்குள்ளே விழுந்த நான் தடுமாறி கையை உதச்சி காலை உதச்சி தண்ணியை குடிச்சு ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டேன். அந்த செகண்ட்லேருந்து எனக்கு தண்ணி மேலே இருந்த பயம் போயிடுச்சு. எங்கள் அப்பா மேலே பயம் வந்துருச்சு. இந்த ஆள் நம்மளை கொல்ல பார்க்குறாருன்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட பேசக்கூட இல்லை. அவரை விட்டு விலகியே போயிட்டேன். ஒரு வருஷம் கழிச்சு அவர் மஞ்சள் காமால வந்து செத்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஏரியில் குளத்துல கிணத்துல எந்த தண்ணியில் குளித்தாலும் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும். தண்ணிக்குள்ளே இருக்கும்போதே கண்ணெல்லாம் கலங்கிரும். நம்ம அப்பா நம்மளை கொல்ல பார்க்கல, வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. புரியும் போது அப்பா இல்லை, அவரோட அன்பை புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே, அவரோட பேசாமல் இருந்துட்டோமேன்னு இப்போ வரைக்கும் என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் எனக்கு அவர் மேலே ஒரு கோவம் இருக்கு. நான் சின்ன பையன் தானே, என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏய் மகனே, நான் உன்னை கொல்ல பார்க்கலடா, நீ நீச்சல் கற்றுக்கணும் தாண்டா நான் உன்னை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டேன். நீ ரத்தம், நீ உயிர், உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்திருக்காதுல்ல. எங்கள் அப்பா செஞ்ச அதே தப்பை தான் நானும் செய்கிறேன்னு எனக்கு இப்போ தாண்டா புரிஞ்சுது. குழஞ்சி, நான் உன்னை திட்டினது அடித்தது எல்லாமே தப்பு தான்டா. எதையுமே புரிய வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குடா. மிரட்டி உருட்டி திணிச்செல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லைடா. நான் உன்னை திட்டினது அடித்தது எல்லாமே நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்டா. நீ என் உயிர்றா, என் ரத்தம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இல்லைங்க, நான் பண்ண தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. எவனோ ஒரு வளர்ந்து கெட்டவன் பண்ண தப்புக்கு நீ எப்போ பொறுப்பாவ? உன் வயசுல எனக்கு இருந்த அறிவை விட உனக்கு அதிகமாக தாண்டா இருக்கு. நீ நல்லா வருவடா, எனக்கு தெரியும். உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? சின்ன வயசுல நான் உன்னை விட பயங்கர சேட்டைக்காரன். எங்க அம்மா என் சூத்தா மட்டையில் அடிச்சு அடிச்சு நான் எப்பவுமே கிழிஞ்ச டவுசரோட தான் திரிவேன். அந்த ஓட்டைய எல்லாருமே தபால் பெட்டின்னு சொல்லி அதுக்குள்ள பேப்பரை சுருட்டி சுருட்டி போடுவாங்க. நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா?